Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 954 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ஒனிமாரு கவமட்சுகியோட கைய போட்டு கடின்னு கடிச்சு தள்ளிச்சுல்ல. அதான் நல்ல மாதிரி நடிச்சு கடைசியில ஸ்வாடு மேலேயே கைய விசிட்டியாடா நாசமா போன நண்டு மண்டக்காரான்னு. அவன் என்ன இந்த ஸ்வாட சும்மாவா எடுக்கிறான்? இவங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது. இந்த டைம்ல இந்த ஸ்வாட் எல்லாத்தையுமே இங்க சும்மா வச்சிருந்தா அது வேஸ்ட். இன்னைக்கு அந்த ஃபாக்ஸ் காப்பாத்திடும். ஆனா அந்த நாட்டை மொத்தமா அந்த வில்லப்பள்ளிக சூறையாட ஆரம்பிச்சானுங்கன்னா இந்த ஸ்வாட்ஸ் மேலேயும் கை வைப்பானுங்க. அன்னைக்கு எதுவுமே பண்ண முடியாது, எல்லாமே அவனுக்கு கண்ட்ரோல்ல இருக்கும். அதனால இந்த ஸ்வாட்ஸ் எல்லாம் கெட்டவங்க கைக்கு போக கூடாது, நானே பத்திரமா எல்லாத்தையும் சேர்த்து ஒன்னா வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது என்னதான் கையை கடிச்சுக்கிட்டே இருந்தாலும் அவன் கேப் விடாம அந்த கத்தியை எடுக்கிறதுல தான் போக்கஸ் பண்ணுவான். ஆக்சுவலா ஹியோரி தப்பிச்சு போனதுக்கு அப்புறம் அதான் நம்ம கொமரசுகி அவ போனதுக்கு அப்புறம் சாகலான் தான் இருந்தான். ஆனா அவனுக்கு இன்னுமே முக்கியமான பொறுப்புன்னு ஒண்ணு இருக்குது. அவளை தான் ஒழுங்கா பாத்துக்க முடியல. அட்லீஸ்ட் 20 வருஷம் கழிச்சு வராங்களே, அவங்களுக்காண்டி என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுவோம். அதுக்காக இவன் உயிரே போனாலும் அதை பத்தி கவலை இல்லை. அதனாலேயே அந்த ஃபாக்ஸ் கிட்ட நல்லா கடி, உனக்கு பசிச்சதுன்னா என் கையை வேணாலும் கடிச்சு தின்னு, நான் சாகிறதுக்கு தயார். ஆனா இங்க இருக்க கத்தி எல்லாத்தையுமே நான் எடுக்காம விட மாட்டேன் அப்படின்னு அழுதுகிட்டே ஒவ்வொரு கத்தியா எடுப்பான். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவனால முடியல, படுத்து கிடந்து கதறி அழுவான். அப்போ ஒனிமார் அப்படியே யோசிச்சு பார்த்துட்டு திடீர்னு கடிச்ச இடத்த நக்கி விட்டு சைலண்ட் ஆயிரும். சரி அன்னைக்கு சைலண்ட் ஆயிருச்சு. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு வந்து பார்ப்பான். அந்த ஒனிமாரும் நரி பாத்தீங்கன்னா அங்க இருக்க கத்தி எல்லாத்தையுமே ஒன்னொன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்குது. கவமட்சுக்கெல்லாம் பயங்கர ஷாக்கு. இவன் சொன்னது அதுக்கு புரிஞ்சிருச்சான்னு. சரி வா ஒன்னா சேர்ந்து வேலையை பார்ப்போம்ட்டு போய் அந்த கிரேவியார்ட்ல இருக்க எல்லா ஸ்வாட்ஸையுமே ஒன்னொன்னா கலெக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அந்த கிரேவியார்டையுமே அவங்க தான் ப்ரொடெக்ட் பண்ணாங்க. அந்த திருட்டு பயிலுக வரதே இந்த ஸ்வாட்ஸுக்காண்டி மட்டும்தான். அதையே மொத்தமா எடுத்துட்டா அதுக்கப்புறம் எதுக்காக இந்த பக்கம் வர போறானுங்க? அதனால கஷ்டப்பட்டு அவங்க பாட்டு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாள்ல எல்லாம் எடுக்க முடியாது, ஏன்னா ஏகப்பட்ட கலர் இருக்குது. எல்லாத்தையுமே மேல நட்டுக்கிட்டு நிக்கிற மாதிரி வச்சுட்டு சிமெண்ட் போட்டு புதைச்சிட்டானுங்க போல. அதனாலயே உடச்சு எடுக்க வேண்டி இருக்குது. எப்படியே பல நாட்கள் ஆகுது. குளிர், பயங்கரமான காத்து, அது இதுன்னு என்னென்னமோ நடக்கும். ஆனா எதையுமே அவங்க கண்டுக்கிற மாதிரி இல்ல. கஷ்டப்பட்டு இந்த ஸ்வாட்ஸை கலெக்ட் பண்றது மட்டும்தான் இவங்க வேலையே. அப்படி கலெக்ட் பண்ணி அவங்க இருக்கிற வீடு ஃபுல்லாவே ஸ்வாட்ஸ் நிறைஞ்சு போச்சு. இவங்க தங்குறதுக்கு இடம் இல்ல. அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்வாட்ஸை கலெக்ட் பண்ணிருக்காங்கன்னு பாருங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம மொத்தமா இப்படி இருக்கிறத யாராச்சும் பார்த்தாங்கன்னா அது சேஃபும் இல்ல. அதனாலதான் குழிய தோண்டி உள்ளுக்குள்ள வைக்கலாம்னு முடிவு பண்ணி ஒரு சுரங்க மாதிரி ரெடி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா எல்லாத்தையும் அடிக்கிட்டு வருவாங்களா. அப்போ கவமட்சுக்கு ஒரு ஐடியா வரும். இதுல ஏகப்பட்ட ஸ்வாட்ஸ் இருக்குது, ஒரு 2 ஸ்வாட கொண்டு போய் ஊருக்குள்ள வித்தானா இவங்க நல்லா நிம்மதியா சாப்பிட்டுக்கலாம். என்னப்பா சொல்ற ஒனிமாருன்ன உடனே அவன் பயங்கரமா கடுப்பாவான். ஐ மீன் அந்த ஃபாக்ஸ் சும்மா காமெடிக்கு சொன்னேன்னு சமாளிச்சிருவான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள போய் வேலை வெட்டின்லாம் கேட்டாலாம் கொடுக்க மாட்டானுங்க. அங்க இருக்கவனுங்க பூரா தொழிலதிபர்கள். அதனால என்ன பண்ணிட்டான், நைஸா போவான். அங்க சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்கல்ல, அதை சுட்டுட்டு வந்துருவான். அதை வச்சு சமாளிச்சுக்கிட்டே ஒவ்வொரு நாளும் அப்படி அப்படின்னு ஓட்டுவாங்க. அப்படியே கட் பண்ணி அந்த 3 இடியட்ஸை காட்டுறாங்க. யாருன்னா பொங்கோ, புங்கோ, பிங்கோ, இந்த 3 லூசு பயிலும் இந்த கிரேவ் இருக்குல்ல, அதுல இருக்க கத்தி எல்லாத்தையுமே ஆட்டைய போட்டு ஊருக்குள்ள வித்துடலான்னு ஒரு பிளான். அங்க இருக்கிற அந்த பிரிட்ஜை தாண்டி போனாலே போதும், அந்த கிரேவ் யார்டுக்கு போய் சேர்ந்துடலாம் போலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டு போவாங்க. ஆனா இவங்க தான் செக்யூரிட்டி இருக்காங்களே, சோ ஒனிமாருவும் கவமட்சும் வளைச்சு அவங்கள போட்டு பொழந்து கட்டுவாங்க. அப்படின்னா இந்த பொங்கோ, புங்கோ, பிங்கோ இவனுங்க 3 பேரும் அன்னையில இருந்தே காவலித்தனம் தான் பண்ணிட்டு இருக்கானுங்க போல. இப்ப பாத்தீங்கன்னா கவமட்சு வந்து மாறு வேஷத்துல இருக்கானாமா. உன் பேர் என்னடான்னு கேட்ட உடனே யுக்கி மாருன்னு சொல்லுவான். அண்ட் வந்தவங்க கத்திய வச்சு தானே சண்டை போட்டிருப்பாங்க, அதை ஒழுங்கா விட்டுட்டு போயிருங்க, இல்லன்னா அவங்க உயிர் போயிரும். என்ன ஓகேவான உடனே அவனுங்களே பயந்தாங்கோலி எப்படி எதிர்த்து சண்டை போடுவானுங்க, அதுவும் கவமட்சுவை எதிர்த்து. அதனால கத்தி அங்கேயே போட்டுட்டு விழுந்தடிச்சு ஓடிடுவானுங்க. இப்படித்தான் அந்த இடத்த நாங்க ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்தோம்னு கொமரசகி கிட்ட சொன்ன உடனே அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஏன்னா யுக்கி மாருங்கிற பேரை தான் அந்த தடித்தாண்டவராயன்னு சொல்லியிருப்பான். அது எப்படின்னு கேட்டா அதெல்லாம் அவளுக்கு தெரியல. ஏன் ஒரே பேரை 4 பேர் 5 பேர் வச்சிருக்க கூடாதா? அந்த சம்பவத்துக்கு அப்புறம் கவமட்சு சாப்பாடு எடுக்கிறதுக்காக பிளவர் கேபிட்டலுக்கு போயிருப்பான். ஆனா போனவனால திரும்பி வர முடியல. ஏன்னா தலைவன் என்ன பண்ணிருக்கான், எப்பவும் போல நைஸா போய் டோஃபு ஆட்டைய போடும் போது அவனை வலை போட்டு புடிச்சிட்டானுங்க. இன்னும் சாப்பாடெல்லாம் டெய்லியும் குறைஞ்சுக்கிட்டே இருந்தா கடைக்காரனுக்கு டவுட் வராதா என்ன? அதான் மொத்தமா டிராப் வச்சு ஆப்போசிட்டானுங்க. அப்புறம் சும்மா விடுவானுங்களா என்ன, நேரா உடனுக்கு தூக்கி கொண்டு போய் ஜெயில போட்டு அரெஸ்டானுங்க. அதுக்கப்புறம் இத்து போன மீனா தான் வருஷ கணக்குல கொடுத்துருக்கானுங்க. அவனுக்கே ரொம்ப கஷ்டமா போயிருச்சு. ஏன்னா ஒனிமாரு கிட்ட எதுவுமே சொல்லாம வந்துட்டான்ல, அவனுக்கு ஒண்ணுமே தெரியாதே. சோ சாப்பாட்டுக்கு என்ன பண்ணிருப்பான் ஏது பண்ணிருப்பான்னு ஒன்னும் புரியல. ஒரு பெரிய ஃபெயிலியர் ஆயிட்டேன்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுவான். சரி அப்ப இங்க வந்தது அந்த ஃபாக்ஸை பார்க்க தானு கேட்டா அதான் இல்ல. எப்படியும் இத்தனை வருஷம் ஆனதுனால திரும்பி வரமாட்டான்னு அந்த ஃபாக்ஸ் கன்ஃபார்மா முடிவு பண்ணிருக்கும். ஏன்னா 13 வருஷம் ஆயிருச்சு. அதனால அந்த ஸ்வாட் எடுக்கலாம் தான் வந்திருப்பான்னு நினைக்கிறேன். இங்க ஜோரோ வெட்டிக்கிட்டு ஒரு வீட்டுக்கிட்ட போனால அது வேற எந்த இடமும் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒனிமாருவும் கவமட்சும் இருந்த இடம் தான். சரி கூட சண்டை போட்டுட்டு இருந்தவர் எங்க போனாருன்னு ஜோரோ கிட்ட விசாரிச்சா தெரியல. டோரை ஓபன் பண்ணிட்டு போனா திடீர்னு பார்த்தா ஆளை காணும்பா. உடனே கவமட்சு
ஃபாக்ஸுக்கும் ஷாக் ஆகும். ஏன்னா அங்க இருக்கிற அண்டர் கிரவுண்ட் இவனுக்கும் ஃபாக்ஸுக்கும் மட்டும் தான் தெரியுமே தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஒருவேளை அங்க இருக்க ஸ்வாட்ஸ் எல்லாத்தையும் ஆட்டைய போட்டானோன்னு ஒரு டவுட். கட் பண்ணா நம்ம கிட்ட கால் பண்ணி பேசுவானா, அவன் இந்த மாதிரி லூஃபி ரைஸோ அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஏகப்பட்ட ஆளுகளை ஒண்ணு சேர்த்திட்டாங்க அப்படி இப்படின்னு நல்ல நியூஸா சொல்லுவான். கவர்மெண்ட்ஸோ அதெல்லாம் கேட்டுட்டு எனக்கு நல்லா தெரியும் இப்படித்தான் சொல்லுவேன்னு, ஆனா கண்டிப்பா உங்ககிட்ட ஸ்வாட்ஸ் இருக்காது கரெக்டாம்பா. அதேதான் எப்படி உனக்கு தெரியும்? ஆமா, பெரிய வில்வித்த வீராங்கனே ஸ்வாட் இல்லாம தான் சண்டை போடுவாரு. வேலைக்கென்ன மேட்டர் என்னன்னா 20 வருஷமா அந்த ஒரோச்சி இந்த ஊருக்குள்ள எவங்கிட்டயுமே கத்தி இருக்க கூடாதுன்னு சொல்லி எங்க பார்த்தாலும் புடுங்க சொல்லி ஆர்டர் போட்டு எல்லாத்தையும் புடுங்கி வீசிட்டானுங்க. அதனால காய்கறி கட் பண்ண கூட அவங்க கிட்ட உருப்படியான கத்தி இல்ல. உடனே கவர்மெண்ட்ஸோ நீ அதை பத்தி எல்லாம் கவலையே படாத, நீ 1000கணக்கில் சோல்ஜர்ஸ கூப்பிட்டு வந்தாலும் என்னால அத்தனை ஸ்வாட்ஸ் உனக்கு கொடுக்க முடியும்பா. அவ்வளவுதான். அவனுக்கு ஷாக்கு தாங்க முடியல. அதுக்கப்புறம் எங்க ஏதுன்னு சொல்லி லொகேஷனை ஷேர் பண்றேன்பா. இப்ப நம்ம பயலுக்கு ஷாக் என்னன்னா இந்த இடத்த பக்காவா ரெடி பண்ணி வச்சிருக்குது. இத கண்டிப்பா ஒனிமாருவால பண்ணிருக்க முடியாது. அது வெறும் ஃபாக்ஸ் ஹியூமன்ஸ் மட்டும் தான் இதை பண்ண முடியும். யாரு பண்ணான்னு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த டைம் அந்த யுக்கி மாருன்னு ஒருத்தர் இருக்கானே அந்த தடி பையன், அவன் கவர்மெண்ட்ஸோ நான் என்னோட வேலையை சிறப்பா முடிச்சிட்டேன், இனிமேட்டு எல்லாமே உங்க கையில தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவன் மேல போட்டுக்க துணியை அப்படியே உருவி எடுப்பான். சடனா பார்த்தா அந்த ஃபாக்ஸ் ஒனிமாருவா மாறிட்டான். மாணவன் கவர்மெண்ட்ஸோ போய் மீட் பண்ணுவான்னு பார்த்தா அங்க இருந்து கிளம்பிட்டான். இங்க ஜோரோ பார்த்துட்டு சரி ரைட்டு, நம்ம எல்லாத்துக்கும் தேவைப்படுற அளவுக்கு அங்க ஸ்வாட்ஸ் இருக்குது, ஆனா எனக்கு தேவை அந்த ஷுசுய் ஸ்வாடு. எங்க போன அந்த தடி தாண்டவராயன் ஆளையே காணுமேனோன்னு நம்ம கொமரசுகி அது உண்மையான ஷுசுய் ஸ்வாடா இருந்தா அதை ஒழுங்கா லேண்ட் ஆஃப் ஆனோ கிட்ட ஒப்படைச்சிரும்பா. ஜோரோ பயங்கரமா கடுப்பாயிட்டான். அது என்னோடது, அதெல்லாம் தரமாட்டேன்னு. ஆனா அவன் என்ன சொல்லுவா, உனக்கு அது வேண்டாம், அதுக்கு பதிலா நான் வேற ஒரு ஸ்வாடு வேணா தரேன்பா. என்ன ஸ்வாடுனா அவங்க டேடி இருக்காரே ஓடனு, அவரோட ஸ்வாடு, அதுவும் ஒரு லெஜெண்டரி ஸ்வாடு. அந்த வெப்பனை யூஸ் பண்ணி தான் கைடோவையே அட்டாக் பண்ணி அவன் பாடியை டேமேஜ் பண்ணியிருக்காரு அவரு. அந்த அளவுக்கு பயங்கர பவர்ஃபுல்லான வெப்பன். அதோட பேரு என்மா த ஃபேம்டு பிளேடு. பேரு மட்டும் நல்லா வண்டையா வச்சுக்கிறாங்க. அந்த ஸ்வாடை நான் உனக்கு தரேன்னு உடனே அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. கைடோவையே விட்டுற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஸ்வாடா கொய்யால, அதுதான்டா எனக்கு வேணும்பா. அந்த டைம் ஜோரோவோட கண்ணை பார்க்கணுமே, அந்த பேராசை உள்ளுக்குள்ள தெரியுது. சரி, அந்த ஸ்வாடு கிடைச்ச உடனே நம்ம பையன் என்னென்ன அட்டூழியம் பண்ண போறான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா. Yeah!